அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி என்னுடைய உயரம் தான் குறைவாக இருக்கு, மற்றபடி எனக்கு எந்த குறையும் இல்லை. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில தான் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இது திராவிட மாடல் அரசு, இது திராவிடியன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நாங்களும் பல முறை கேட்டு பார்த்துட்டோம், ஐயா வாட் இஸ் திராவிடன் மாடல், திராவிட மாடல்னா என்னங்க அப்படின்னு. நாங்க சென்ற வாரம் இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில சுற்றுப்பயணம் பண்ணும்போது திட்டச்சேரி அப்படிங்கிற ஒரு பேரூராட்சிங்க, திட்டச்சேரி பேரூராட்சியில ஒரு தண்ணீர் மேல்நிலை தொட்டி இருந்தது. அந்த மேல்நிலை தொட்டிக்கு இன்புட்டும் கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது. அது ஒரு மாடல். ஒரு மேல்நிலை தொட்டி அப்படின்னா அதுக்கு நீர் ஆதாரம் எங்கேயாவது இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். மேல்நிலை தொட்டி கட்டியிருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கணும். எந்த மக்களுக்கு நம்ம கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு மேல்நிலை தொட்டியை கட்டி வச்சிருக்காங்க திட்டச்சேரி பேரூராட்சியில மரைக்கான் சாவடி என்கின்ற பகுதியில். அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்னது இதுதான், நாங்க பல முறை போராடி பார்த்துட்டோங்க, இங்க 50 குடும்பங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 300 பேர் இங்க வாழ்றாங்க, 300 பேருக்கு நாங்க நீராதாரத்துக்கு எங்க போறது, பக்கத்துல இருக்கிற 2 கிலோமீட்டருக்கு தள்ளி போய் இருக்கக்கூடிய நீர்நிலை தான் நாங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி. கணவர்மார்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் துணை தான் தண்ணி பிடிச்சிட்டு வராங்க, பெண்கள் தண்ணி எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிலைமை அங்க இருக்கு. இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க மனு கொடுக்கிறோம். அந்த பகுதியை சேர்ந்த அரசு அலுவலர் என்ன சொல்றாருன்னா, நாங்க 700 அடிக்கு தண்ணி போட்டோங்க, போர் போட்டோம், ஆனா தண்ணி வரல அப்படிங்கிறார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. இந்த நாகப்பட்டினம் மண்ணு ஒரு காலத்துல பொன் விளைந்த பூமியாக இருந்த மண்ணு, இந்த மண்ணுல இன்னைக்கு 700 அடிக்கு போர் போட்டாலும் தண்ணி வர்றதில்ல. சாட்டலைட்ல இருந்து பார்த்து சொல்லியிருக்காங்க, 1000 அடிக்கு வேணா போட்டு பாருங்க தண்ணி வரும் அப்படின்னு. தண்ணி வரலன்னா 2 லட்சம் ரூபாய் யார் கொடுக்கிறது? இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இதுதான் திராவிடன் மாடல். இன்புட்டும் இல்லாம அவுட்புட்டும் இல்லாம இந்த நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஆரூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு புகைப்படம் எடுத்தாரு, ட்விட்டர்ல போட்டாரு, பெரிய புரட்சி தமிழர் ஆயிட்டார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்களுக்கு இங்க என்ன திட்டம் இருக்கு, என்ன சட்டம் இருக்குங்கிறதே தெரியறது இல்ல. ஒரு புகைப்படம் போட்டா ஓகே, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக ஆதரிச்சோம். இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாம் பெற்ற உரிமை என்ன? ஒரு உரிமையும் கிடையாது. இப்ப பாக்குறோம்ல, நேற்று இரவு இங்க இருக்கக்கூடிய கடல்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 அண்ணன் தம்பிகள் வெட்டப்பட்டிருக்காங்க. அதுல 2 பேர் படுகொலையே செய்யப்பட்டிருக்காங்க, இறந்துட்டாங்க. அதுல ஒரு தம்பிய நாங்க பார்த்தோம். 3 பேர்ல 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் மிக மிக மோசமான முறையில கொலை செய்யணும் என்பதற்காக தாக்கப்பட்டிருக்காங்க. அவரை போய் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, எங்களை விரட்டி வெட்டினாங்க, எங்களை சுத்தி வெட்டினாங்க, வலையை வெட்டிட்டாங்க, வலையை அறுத்துட்டாங்க, எங்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நடந்த தாக்குதல். நாம் தமிழர் கட்சி நாங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தமிழர்கள் என்கின்ற இனம் அழிந்ததற்கான மிக முக்கிய காரணம் தன்னின பகை. தன்னைத்தானே அழைச்சிக்குவாங்க. நமக்குன்னு ஒரு பொது எதிரி இருக்காங்க, நமக்குன்னு ஒரு பொது எதிரி ஆரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பொது எதிரி திராவிடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. தன்னைத்தானே எடுத்துக் கொள்வது. தேவருக்கும் தேவையினருக்கும் சண்டை, பறையருக்கும் வன்னியருக்கும் சண்டை, இப்ப மீனவர்களுக்குள்ளேயே சண்டை. நாம என்ன நினைக்கிறோம், மீனவர்களுக்குள்ள ஏன் சண்டை வருது? ஏன்னா அவங்களுக்கு மீன்பிடிப்பதற்கு நீர் பரப்பு இல்லை. நம்ம அந்த நீர் பரப்பை அதிகரிக்க வேண்டும். இந்த நீர் பரப்பை அதிகரித்தால் மீனவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை கட்டாயம் தடுத்து நிறுத்தப்படும். இங்க போட்டுக்கிற சட்டம் என்னன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1974 கச்சத்தீவு என்கின்ற ஒரு நிலப்பரப்பை, நீர்ல இருக்கக்கூடிய நிலப்பரப்பை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எந்த விதமான, ஐயா முதலமைச்சராக மு கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அவர்கிட்ட கூட கேட்காம அவங்க அப்பா வீட்டு சொத்தை அந்நியருக்கு எடுத்து கொடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் திமுக சொல்லும் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லும். ஆனா நாம் தமிழர் கட்சி நாங்க என்ன சொல்றோம், நாகை மக்களவை தொகுதியின் உறுப்பினராக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் எங்களுடைய முதல் குரல் கச்சத்தீவை மீட்பது ஒன்றுதான், மீனவர்களின் உரிமையை காப்பதுதான். ஏன் சொல்றோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஆர்டிகல் 3 படி இந்திய
நிலப்பரப்பை ஒரு சிறு துண்டு நிலப்பரப்பை கூட நீங்க அந்நிய நாட்டிற்கு அடகு வைத்தால், அந்நிய நாட்டிற்கு விட்டுக் கொடுப்பதாக இருந்தால், இந்திய பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியோடு, இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் மெஜாரிட்டியான ஆதரவோடு தான் நீங்க இந்திய நிலப்பரப்பை அந்நியருக்கு நீங்கள் தாரை பார்க்கவே முடியும். அப்படி செய்யப்படவே இல்லை. அதனால தான் நாங்க சொல்றோம், கச்சத்தீவு நமக்கு இருந்தால், கச்சத்தீவுல இருந்து 12 நாட்டுகள் மேல் நமக்கு, கச்சத்தீவு இலங்கைக்கு இருக்கிறனால கச்சத்தீவுல இருந்து இந்த பக்கம் 12 நாட்டுகள் மேல் அவனுக்கு. இதை நாங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய இன்னொரு ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கடல்வள சட்டம். 12 நாட்டுகள் மேல் இருந்து 200 நாட்டுகள் மேல் வரைக்கும் யாரும் மீன் பிடிக்க முடியாது. 12 காலமாகவே இந்த மீனவர்களுடைய நீர்ப்பரப்பாக, மீனவர்களின் வாழ்வாதார பகுதியாக இருந்த கடல் இன்னைக்கு நமக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. 12 நாட்டுகள் மேல நீங்க மீன் பிடிக்க போகணும் அப்படின்னா உரிமம் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். அப்படி லைசன்ஸ் வாங்காம நீங்க மீன் பிடிச்சீங்க அப்படின்னா நீங்க தண்டம் கட்டணும், சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனையில கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. யாரு கடலை யாருக்கு எடுத்து விற்கிறது? யாரு கடலுங்க இது? தமிழர்களின் பூர்வாங்க கடல் இது, தமிழர்களின் வாழ்வாதார கடல் இது. 12 காலமாக இந்த கடல் பரப்பு தமிழக மீனவர்களின் சொத்து. இதை எப்படி நீங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க? எப்படி எடுத்து கொடுப்பீங்க? 12 நாடுகள் மேல இருந்து 200 நாடுகள் மேல வரைக்கும் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் அம்பானிக்கு, அதானிக்கு, வேதாந்த நிறுவனத்திற்கு. இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன் பிடிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. என் நிலப்பரப்பை, என் நீர்ப்பரப்பை நான் யாருக்காக இழக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது யார் கேட்பா? இது யார் கேட்பா? இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நமக்கான உரிமைகளை கேட்டு பெற வேண்டிய இடத்துல நம்ம இல்ல, போராடி பெற வேண்டிய இடத்துல இருக்கும். போராடினாலும் இந்த மக்கள், இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி அதிகாரம், ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம் நம்மளை மதிப்பதே இல்லை, மதிப்பதே இல்லைங்க. தமிழர்கள் தானே போராடிட்டு போறாங்க. அவங்களுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஏளனமான ஒரு சிந்தனை போக்கு இந்த அரசாங்கத்திடம் இருக்கு. மோடி அரசாங்கம் இருக்கட்டும், ஐயா ஸ்டாலினோட அரசாங்கம் இருக்கட்டும், 2 பேருக்குமே இருக்கு. நாம் இதை மாத்தணும்னு நினைக்கிறோம். எந்த வாக்கையை வாங்கிக் கொண்டு நம்மை ஆளும் அதிகாரத்தை பெற்றார்களோ அதே அதிகாரத்தை மக்களின் குழந்தைகளாக இருக்கக்கூடிய, மக்களின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய செழிப்பறை கிழிய நாம கேள்வி கேட்க போறோம். அதுக்காக இந்த தேர்தலை நாங்க போட்டிடுறோம். அதுக்காக தான் போட்டி. நான் தான் சொல்றேன், நான் 2024 மக்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னுடைய சொத்து பட்டியலை நான் வெளியிடுவேன். அதுல பாதிக்கு மேல கடன் தான், அதுல ஒண்ணு இருக்காது. சொத்து பட்டியல் வந்து நான் ஏதோ பெருசா வீட்டு கடன் இருக்கும், பர்சனல் லோன் இருக்கும், இப்படிதான் இருக்கும். 2029 5 ஆண்டுகள் கழித்தும் கார்த்திகாவாகிய நான் என்னுடைய சொத்து பட்டியலை வெளியிடுறேன். நீங்க பாருங்க, 5 ஆண்டுகள்ல என்னுடைய சொத்து பட்டியலில் ஏதாவது ஒன்று உயர்ந்திருந்தது என்றால் நான் அரசியலை விட்டே விலகிறேன். இதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தொகுதியில 4 முறை எம்பியாக இருந்த அண்ணன் மா செல்வராஜ் அவர்கள் இதே பார்ட்டியை பேச முடியுமா? அண்ணன் மா செல்வராஜ் அவர்கள் 1989 நாகை நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கிறார். 4 முறை அண்ணன் மா செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா? 89 அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு எவ்வளவு? 2024 அவருக்கு இருந்த சொத்து மதிப்பு எவ்வளவு? கேளுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வருவாங்க. ஐயோ, எளிமையின் சின்னமாக இருக்கக்கூடிய நீங்கள், உழைப்பாளர்களுக்கு போராடுவதாக சொல்லிக் கொள்கிற நீங்கள் உங்களுடைய உறுப்பினருடைய சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா என்று கேட்டு சொல்லுங்கள். நான் சொல்றேன், சீமானின் தங்கையாக நான் சொல்றேன், என்னுடைய சொத்து பட்டியலை நான் வெளியிடுவேன். அதுல முறைகேடாக ஒரு சொத்து கூட வாங்கப்பட்டிருக்காது. அப்படி வாங்கியிருந்தால் நான் அரசியலை விட்டு நீங்குவேன் என்று நான் சொல்றேன். இந்த பதிலை இந்த நாளை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளராவது சொல்ல முடியுமா? சொல்வதற்கு தகுதி இருக்கா? சொல்வதற்கு அவர்களிடம் உண்மை இருக்கா? நேர்மை இருக்கா? இதுதான் அக்கா சொன்னாங்க. ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் நிதி வரும். 5 கோடி ரூபாய் நிதி வரும் தெரியுமா? 5 கோடி ரூபாய் நிதி வந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்க பேரெல்லாம் வந்திருக்கு. உங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளை அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தான் 5 கோடி ரூபாய் வந்திருக்கு. இங்க இருக்க நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனை, இந்த அரசு மருத்துவமனைக்கு இன்னைக்கு போனேன். அது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? டாக்டர்ஸே வர்றது இல்லைங்க, மருத்துவரே வர்றது இல்லைங்க, ஸ்கேன் பண்ண முடியலங்க, வெளியில தாங்க போக வேண்டியது இருக்கு. இப்படி இருக்கு. நாங்க சொல்றோம், இந்த மக்களவை தொகுதியை நாம் தமிழர் கட்சி வென்று எடுத்தால் எங்களுக்கு வரக்கூடிய 5 கோடி ரூபாய்க்கும் ஒவ்வொரு பைசாவும் எந்த திட்டத்திற்கு போகின்றது என்று கணக்கை இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். ஒவ்வொரு பைசாக்கும் நாங்கள் கணக்கு காட்டுவோம். ஏன்
நாங்க அரசியலுக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா பெரிய காரணம் சுத்தணுங்கிறதுக்காக வரல. என் இனம் போராடிட்டு இருக்கு. இங்க இருந்து ஈழம் எத்தனை மைலுங்க இருக்கும்? ஈழத்துல போராடினாங்க, கல்வி இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் போராடினாங்க. தமிழ் இளைஞர்களுக்கு கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது என்று அங்க இருக்கக்கூடிய சிங்கள அரசாங்கம் சட்டம் போட்டது. அதனாலதான் தமிழ் தேசியத்திற்கு இருக்கக்கூடிய, தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒப்பற்ற தலைவர், தமிழ் தேசியத்தின் ஒரே தலைவர் எங்கள் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பை தொடங்கி இந்த சிங்களத்திற்கு எதிரான ஒரு பெரும்படையாக போரிட்டார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக. அது சிங்கள தேசத்துல மட்டும் நடக்கல, இப்ப இங்கேயே நடக்குது. நான் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்தவள், பட்டியலத்தை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணா நான் பேசுறேன். இந்திய மக்கள் தொகையில் 50 விழுக்காட்டுக்கு மேல பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட 52 விழுக்காடு கட்டாயம் இருப்பாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல எத்தனை கொடுக்கறாங்க? எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க? வெறும் 27 விழுக்காடு தான். அது பாதி இடங்கள்ல கிடையாது. ஆனா நான் சொல்றேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தந்தையாக சொல்றேன், நாங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் நாங்கள் இந்த இந்திய பாராளுமன்றத்தில் கேட்போம், 52 விழுக்காடு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஏன் வெறும் 27 விழுக்காடு தான் கல்வி வேலை வாய்ப்புகளை வச்சிருக்கீங்க? இது அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய அநீதி இல்லையா என்று நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் கேள்வி எழுப்புவோம், கட்டாயம் எழுப்புவோம். இங்க இருக்கக்கூடிய அரசு, மத்திய அரசாங்கத்தின் பல்கலைக்கழகங்கள்ல, கல்வி நிறுவனங்கள்ல பிற்படுத்தப்பட்டவங்க யாரும் சேர்க்கறது இல்லைங்க. மீனவ தேவேந்திரன் நமக்கு தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர் தான். பட்டியலத்தை சேர்ந்த என்னை போன்றவர்கள் வர முடியாது, பழங்குடியின மக்கள் வர முடியாது. எல்லாத்தையும் என்ன பண்றான்? தகுதியற்றவர்கள் என்று சொல்லி எல்லாத்தையுமே உயர் ஜாதிக்காரர்கள் கொடுத்துட்டான். பிராமின்ஸ்க்கு தான் இனிமேல் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டான். இது இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நபர்களோ இல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நபர்களோ கண்டிக்க முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை நான் மதிக்கிறேன், அவர்களுடைய போராட்டத்தை நான் மதிக்கிறேன், அவர்கள் எனக்கான முன்னேற்ற ஏறுகளாக நான் மதிக்கிறேன். ஆனா இந்த மக்களுக்கு, இந்த உழைக்கும் மக்களுக்கு, பாட்டாளி வர்க்க மக்களுக்கு இழைக்கக்கூடிய இந்த அநீதிக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? 52 விழுக்காடு இருக்கக்கூடிய நமக்கு வெறும் 27 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. ஆனா வெறும் 3 விழுக்காடு இருக்கக்கூடிய பிராமின்ஸ்க்கு, அதுலயும் ஏழை பிராமணர்களுக்கு, அதாவது 8 லட்சம் ஆண்டு வருமானம் வரக்கூடிய ஏழை பிராமணர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடுங்க. இது ஆதரிச்சு பேசுறது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி டி கே ரங்கராஜன். யாரு முன்னாடி? கனிமொழி முன்னாடியே போராடுறாங்க. இதை எப்படிங்க சகிச்சிட்டு இருக்க முடியும்? எங்க அண்ணன் சொல்றாருல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு. தேவர் எவ்வளவு இருக்காங்க, அதுக்கேற்ற இடஒதுக்கீடு. தேவேந்திர எவ்வளவு இருக்காங்க, அதுக்கேற்ற இடஒதுக்கீடு. நாடார் எவ்வளவு இருக்காங்க, கோளார் எவ்வளவு இருக்காங்க, பறையர் எவ்வளவு இருக்காங்க, பல்லர் எவ்வளவு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க என்று சொல்றோம்ல. இதுதான சமூக நீதி? இதுதான ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்கும்? மக்கள் புரிந்து கொள்ளணும். இல்லை என்றால் வரலாற்றிலிருந்து நாம மீளடிச்சு போடணும். வரலாற்றை நான் மறந்து விட்டால் நம்ம இதே மாதிரி முட்டாளாவே வச்சிருப்பான். ஒரே ஒரு சின்ன இது சொல்றேன். 1924 காவிரி நதிநீர் ஒப்பிட்டு அந்த பங்கீட்டு ஒப்பந்தம் போட்டாங்க. 1924 காவிரி நீர் பங்கீட்டு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டிற்கு கிடைத்த காவிரி நீரின் அளவு 575 டிஎம்சி. 575 டிஎம்சி. இன்னைக்கு 100 வருஷம் கழிச்சு 2024 நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு எவ்வளவு தெரியுமா டிஎம்சி வருது? காவிரி நீர் வெறும் 177.25 டிஎம்சி தான். நம்ம எவ்வளவு பெரிய உரிமை இழந்திருக்கோம் பாத்தீங்களா? 575 டிஎம்சி எங்க இருக்கு? வெறும் 177.2 டிஎம்சி. இது எங்க இருக்கு? உரிமையெல்லாம் இழந்துட்டோம். இனிமேல் அதுவும் கிடையாது. மேகத்தட்டில் அணையை கட்டியே தீருவேன் என்று அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சட்டம் போடுறான், அதுக்கு நிதி ஒதுக்குறான். இங்க இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா? அவன் ஒரு பொம்மையா? பொம்மை முதலமைச்சரா இருக்காயா? பொம்மை. ஏதாவது தெரியுமா? நான் இந்த அரசியலுக்கு வந்து 6 ஆண்டுகள் தாங்க ஆகுது. 2017 ஜெர்மனியில் இருக்கும்போது நானும் என்னுடைய கணவரும் இந்த நாம் தமிழர் கட்சியில நாங்கள் உறுப்பினராக இணைத்துக் கொண்டோம். நான் வந்தே ஒரு 6-7 வருஷம் தான் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருவறையில இருக்கும் போதே, தாயின் கருவறையில இருக்கும் போதே அரசியல் இருக்கிறவர். நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், இந்த 10 நிமிஷம் பேசின அரசியலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார் என்றால் நான் அரசியல் மேடையில் பேசவே விட்டேன். இந்த பிரச்சனை தான் பேசணும். கச்சத்தீவு என்ன பிரச்சனை, இடஒதுக்கீட்டுல என்ன பிரச்சனை பேசணும். பேச முடியுமா? எங்கள் அண்ணன் 14 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கு தன்னுடைய வேர்வையை, தன்னுடைய ரத்தத்தை உரிமை குரலாக குரல் எழுப்பி இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் செய்தது என்ன? யாரை நீங்கள் நம்ப வேண்டும்? உங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள், உங்களுடைய ரத்தம் எங்கள் உடம்பிலும் ஓடுது. அவர்களை விட்டுவிட்டு
மாற்று மொழியினரை எந்த தகுதியும் இல்லை. ஸ்டாலினுக்கு என்னங்க தகுதி இருக்கு? ஐயா கருணாநிதிக்கு பிறந்துட்டார், அதனாலே ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிரலாமா? யாரு பெரியவர்கள், யாரு பெரியவர்கள் என்பதை சிந்திங்க. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வளர்ந்திருக்கிறாரே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேண்டுமா? இல்லை கருணாநிதிக்கு மகனாக பிறந்ததாலே இந்த முதலமைச்சராக இருக்கிறாரே அவர் வேணுமா? யாரு வேணும்? மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க, மக்கள் முடிவு பண்ணுங்க. மேகத்தட்டில் அணை கட்டிட முடியுமா? இந்த 2024 மே மாசம் நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற மக்களவை தொகுதியை, நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி வென்றுச்சு. கர்நாடகாவை சேர்ந்த எந்த எம்பியாவது மேகத்தட்டில் அணை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லிடுவாங்களா? சொல்லட்டும். மேகத்தட்டில் அணை கட்டுவது கர்நாடகாவின் உரிமை என்று சொன்னா உங்களுடைய உறுப்பினராக நான் சொல்லுவேன், மேகதட்டு அணையை நீ கட்டினார் என்றால் கர்நாடகாவின் மேகதட்டு அணையை உடைப்பது தமிழர்களாகிய எங்களுடைய கடமை என்று நான் வழங்குவேன். உறுதியா செய்வேன், உறுதியா செய்வேன். பாலாறு எவ்வளவு ஓடுது ஆந்திராவில்? வெறும் 33 கிலோமீட்டர் தான். 33 கிலோமீட்டர் மட்டும்தான் பாலாறு ஆந்திராவில் ஓடுது. எத்தனை தடுப்பணை கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? 22 தடுப்பணை கட்டி வச்சிருக்காங்க. 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை. ஏன்? ஆந்திராவை ஆள்வது அவனுடைய சொந்த ரத்தவன், சொந்த இனத்தவன். நம்ம ஆள்வது யாரு? சொந்த ரத்தவனா, சொந்த இனத்தவனா? இல்ல, அப்படி ஆளல. அதான் இங்க பிரச்சனை, அதான் இங்க பிரச்சனை. இங்க இருக்கக்கூடிய முல்லை பெரியாற்றுக்கு போராடுறோம், இங்க இருக்கக்கூடிய பாலாற்று அணை சிக்கலை தீர்ப்பதற்கு போராடுறோம், காவேரி சிக்கலை தீர்ப்பதற்கு போராடுறோம், எல்லாத்துக்கும் போராடி கொண்டே இருக்கிறோம். மக்கள் குரல் தெருவில் ஒலிக்குது. ஏழை குரல் அம்பலம் ஏறாது என்று சொல்வாங்க. அதை நம்ம இந்த தேர்தலை மாத்திரம் மக்கள் குரல் மக்களவை எதிரொலிக்க வேண்டும். இனிமேல் என் மக்கள் போராடவே கூடாது என்கின்ற பெரும் முழக்கத்தோடு, பெரும் லட்சிய வரிகளோடு நாங்கள் உறுதியா நிற்கிறோம், உறுதியா நிற்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமரசத்திற்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை, கொஞ்சம் கூட இடம் இல்லை. உறுதியாக செய்வோம். கச்சத்தீவை மீட்பது, இங்க இருக்கக்கூடிய காவிரி அணை சிக்கலை தீர்ப்பது எங்கள் கேள்விகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் மக்களவையில் காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு, திமுக வெளிநடப்பு, அதிமுக வெளிநடப்பு, எதிர்கட்சியினர் அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார்கள் என்கின்ற வரலாற்றை தான் நீங்கள் படித்திருப்பீர்கள். முதல் முறையாக உங்கள் வீட்டு பிள்ளைகள், மக்களின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த மக்களவை நுழைந்தால் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் அவர் மக்களவை விட்டு வெளிநடப்பு செய்தார் என்கின்ற செய்தி உங்களை கட்டாயம் வந்து அடையும். அதுதான் எங்களுடைய உயர்ந்த லட்சியம். எங்களுடைய லட்சியம் வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாரையும் போல மக்கள் வாழணும். மிகப்பெரிய நிலப்பரப்பு, மிகப்பெரிய டெல்டா பரப்பு, மிகப்பெரிய சமவெளி பரப்பு இந்த டெல்டா மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தஞ்சை மண்டலம். இந்த தஞ்சை மண்டலம் ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி இருக்கு? மிகப்பெரிய மரக்காரர்கள். இன்னைக்கு எங்க அண்ணன் பைசல் அண்ணன் மரக்காரர் சமூகத்தை சேர்ந்தவர். கப்பல் கட்டி வாழ்ந்த ஒரு குடும்பங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? கப்பல் என்ற பிசினஸ், கப்பல் வணிகத்தை தமிழர்களிடம் பறித்து விட்டார்கள். யார் பறிக்கிறார்கள்? பலமுறை நாடாளுமன்றத்தின் எம்பியாக இருந்த அண்ணன் டிஆர் பாலு கப்பல் துறையில் வளம் குறிக்கிறார். இப்ப நாங்க வந்து வச்சுக்கோங்க, தமிழ்நாடு வணிகம், தமிழ்நாட்டு கப்பல் வணிகம் தமிழர்களுக்கு என்கின்ற பெருமுழக்கத்தோடு இருப்போம், பெருமுழக்கத்தோடு இருப்போம். வாழணும், வாழணும். நம்ம இப்படிப்பட்டவர்கள் இல்ல. நாம் பெரும் பெரும் புரட்சி செய்ய வந்தவர்கள், பெரும் லட்சியத்தோடு வாழ்ந்தவர்கள். சேரப்பாட்டனை போல, சோழப்பாட்டனை போல அவன் நாட்டில், அவன் ஆட்சி காலத்தில் இந்த தமிழர்கள் நாம் எப்படி இந்த உலகத்தின் முன்னோடியாக நாம் இருந்தோமோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய ஆட்சியில நம்ம கட்டாயம் வரணும், வருவோம். நடக்குமான்னு கேட்காதீங்க. சென்ற ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இதே சிங்காரவேலர் கோயில்ல எங்க கட்சி உறவுகள்லாம் சேர்ந்து முருகனை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நாங்க ஒண்ணுமே சொல்லலைங்க, ஒரே ஒரு துண்டு தான், இந்த கட்சி துண்டு மட்டும்தான். உள்ள போனோம். அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் எங்களை பார்த்த உடனே தமிழ்ல பேசுறாரு. தமிழ்ல வந்து முருகனுக்கு வழிபாடு செய்யறாரு. சுக்லாம்பரதம் சதுர்பூஜம் இல்ல, தமிழ் வருது. எதுக்கு? எங்க அண்ணன் சீமான் வரல, எங்க அண்ணன் சீமான் சொல்லல, இந்த ஒரு துண்டு போதும், நாங்கள் வந்தா கட்டாயம் நடத்தும். இது மட்டும்தான் சாட்சியான்னு கேட்காதீங்க, பல சாட்சிகள் இருக்கு. அடுத்தடுத்த மேடைகள்ல அடுத்தடுத்த உங்ககிட்ட வருவேன், பரப்புரைக்கு வருவேன். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் சார்பாக நான் மக்களவையில பேசுறதுக்கு இனிமேல் மக்களவையில பாருங்க, நாகப்பட்டினம் துறைமுகத்தை போடுங்க, நாகப்பட்டினத்துல விவசாய கல்லூரியை கட்டுங்க, நாகப்பட்டினத்துல கால்நடை பல்கலைக்கழகம் கேட்கிறாங்க. இப்படி உங்க நாகப்பட்டினம் என்கின்ற சொல்லு இந்திய பாராளுமன்றத்தின் மக்களை எதிரொலிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எனக்கு செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை, நாளைய தமிழ்நாட்டின் உரிமையை கட்டாயம் தீர்மானிக்கும். 40 நமதே, நாடாளுமன்றம் நமதே, தமிழ்நாடு நமதே. நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.